வஅமுதுஹு அஸ்ஸலாத்து என்று சொன்னார்கள். எனவே அந்த இஸ்லாத்துடைய தூண், அதாவது எல்லா விஷயங்கள், நிகாஹ் ஆக இருக்கட்டும், அல்லது ஹஜ்ஜாக இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், நோம்பாக இருக்கட்டும், தான தர்மம் ஜகாத்தாக இருக்கட்டும், மற்ற எல்லா அமல்களும், பேசுறது, பார்ப்பது, நடப்பது, சிரிப்பது, யோசிப்பது, பெற்றோர்களுடைய பணிவிடை, மனை மக்களுக்கு சேவை செய்வது, கண்காணிப்பது, நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை மற்றவர்களுக்கும் தருவது, உபகாரமாக இருப்பது என எல்லா விஷயங்களுக்கும் ரஅசுல் அம்ரி அல் இஸ்லாம் ஆக இருக்க வேண்டும். இஸ்லாத்துடைய எல்லா அமல்களும் நம்முடைய ரஅசுல் அம்ராக இருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட இஸ்லாமுக்கு வஅமுதுஹு தூணாக விளங்குவது, பில்லராக இருப்பது. நமக்கெல்லாம் தெரியும், எந்த கட்டிடத்துடைய பில்லரும் தூணும் பலமாக இருக்குமோ அந்த கட்டிடம் நிலையாக நீண்ட காலம் இருக்கும். இது யதார்த்த உண்மை. எனவே அப்படிப்பட்ட இஸ்லாமுடைய தூண் என்னவென்றால் அஸ்ஸலாத்து, தொழுகை என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இன்று தொழுகை, நம்முடைய தொழுகை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.